தனுஷோடைய 55ஆம் திரைப்படம் ராஜ்குமார் பெரியசாமியோடைய இயக்கத்தில் உருவாகுது. இந்த படத்தில் ஒவ்வொரு காஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, க்ரூ யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இசையமைப்பாளராக சாய் அபியங்கர், அனிருத்தா சாய் அபியங்கரா பார்த்துவோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய மீம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கும்போது என்னவோங்க, ஒரு படம் வேணும், அந்த படத்தில் நல்ல பாட்டு வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்போ ரசிகர்கள் வந்தாச்சு. சரி, இதோடைய அடுத்த கட்டம் என்ன, ஹீரோயின் யாருப்பா அப்படின்ற ஒரு கேள்வி தான். நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் எல்லாருடைய மைண்ட்லேயும் ஒன்றே ஒன்று தான் இருந்திருக்கு, ஸ்ரீலீலாவை இந்த கதாபாத்திரத்துக்கு எப்போ அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஈவன் அவங்க தெலுங்கு மட்டும் கிடையாது, பராசக்தி படம் மூலியமாக தமிழ்லையும் அறிமுகமாயிட்டாங்க, அதனால் இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடந்துச்சான். சம்பளம் அதெல்லாம் பேசி இப்போ ஓகே ஆகி இந்த படத்தில் அவங்க ஆன்போர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதனால் டெஃபினட்டாக இந்த படத்தில் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்றது உறுதி. இது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுடைய 64வது திரைப்படத்திலும் ஸ்ரீலீலா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வித் லவ் அப்படின்ற ப்ரமோஷனுக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்திருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் தனுஷோடைய மகனை நடிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. அது உண்மைதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய மகனான தேவும் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த வித் லவ் படத்துடைய இயக்குனர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க யாராக இருந்தாலும் கதை சொல்கிறதுக்கு எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு டபால்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஈவன் இந்த திரைப்படம் மூலயமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு அபிஷேகம் நகருவாங்க. அண்ட் அனீஸ்வராவுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு கூடிய விரைவில் அவங்களுடைய மகனும் நடிக்க வராங்க, அது உறுதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ஒரு படையாக கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுடைய ஆட்சி தான் அப்படின்றத சந்தேகமே இல்லை. ஈவன் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் யாரோடது அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், கமல் அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படம் கொடுக்க போகிறாங்க. அது லோகேஷ் கனகராஜ் கிடையாது, நெல்சன் இயக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சிபி சக்கரவர்த்தியோடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குமே நிறைய பொறுப்பு இருக்குது. அதனால் அந்த திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப அதி வேகத்தில் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஆனால் இந்த படத்தை பற்றின எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமல் இருக்கிறதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட் லுக்கோட ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் டேக்கு அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோ மாண்டேஜும் ஒரு போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மாசான மசாலா படங்கள் மட்டுமே கொடுக்கக்கூடிய ரவி தேஜா கமர்ஷியல் படங்களையும் தாண்டி இப்போ ஒரு திரைப்படம் கொடுக்குறாங்க. அதுதான் இருமுடி அப்படின்ற திரைப்படம். இருமுடி அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தீவிர ஐயப்ப பக்தராக தான் இதில் ரவி தேஜா நடிச்சிருக்காங்க. அந்த போஸ்டருமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆளாளுக்கு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் இந்த திரைப்படத்தை சேஃபாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற அந்த கேர்ஃபுல்னஸும் ஒரு நல்ல எண்ணமும் ரவி தேஜாக்குள்ளே இருக்குது அப்படின்றது சந்தேகமே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்தையும் வடிவமைச்சிட்டு இருக்காங்க. மல்லிகாபுரம் அப்படின்ற படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா? அந்த படத்தில் எப்படி ஒரு குழந்தையுடைய சென்டிமெண்ட்டை வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இந்த படத்துலையும் அப்பா மகளுக்கு உண்டான சென்டிமெண்ட்டை பிணைஞ்சு எடுத்துக்கக்கூடிய திரைப்படம். அதில் ஐயப்ப பக்தராகவும் நடிச்சிருக்காங்க, கொஞ்சம் டிவோஷனலான சீன்ஸ் நிறையாவும் வச்சுருக்காங்களாம். இந்த மாதிரி நிறைய இம்பேக்ட் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய டெடிகேஷனாகவும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. பாபி கொல்லியோடைய இயக்கத்தில் அடுத்தபடியாக சிரஞ்சீவி அவர்களுடைய 158வது திரைப்படம் உருவாகுதுல. இந்த படத்தில் முக்கியமான ஒரு வில்லனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம எல்லாருமே அனுராக் கஷ்யப்பை ஒரு நல்ல நடிகராகவும் இயக்குனராகவும் பார்த்துருப்போம். ஈவன் ஒரு வில்லன் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் பார்த்தாச்சு. இப்போது ஒரு பியூர் வில்லனாக மட்டுமே நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மாஸ் கிளப்புற மாதிரியான ஒரு திரைப்படமாக இருக்கிற இந்த திரைப்படத்தில் ஒரு நல்ல கமர்ஷியல் வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பாலிவுட்டில் நல்ல ஒரு நடிகர் இயக்குனர் இப்படி தான் இருக்கும்போது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மறுபடியும் ஒரு சூப்பர் வில்லன் நடிகராக களமிறங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது நிறைய பக்கம் இவருக்கு பாராட்டுக்கள் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அண்ட் இந்த 158 திரைப்படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. பாபியுமே அதுக்கேற்ற வேலைகள் தான் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகள் அண்ட் இந்த படத்துடைய ஷூட்டிங் டியூரேஷன் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ஷூட்டுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சைஃப் அலி கான், அர்ஜுன் கபூர், யமி கௌதம் இவங்களுடைய நடிப்பில் 2001 பூத் போலீஸ் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஹிந்தியில். இந்த படம் கமர்ஷியலி ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பவன் கிருபாலினி தான் இயக்கியிருந்தாங்க. ஆனால் அடுத்த பாகம் இப்போ ரெடியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாகத்திலையும் சைஃப் அலி கான் இருக்காங்க, அது மட்டும் இப்போதைக்கு கன்ஃபார்ம். ஆனால் இயக்குனரே இதில் மாறியாச்சு. 5 வருஷம் கழித்து இந்த படத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னாலும் இந்த படத்துடைய இயக்குனர் மாதிரி யாருமே எதிர்பாராத மாதிரி மலையாள இயக்குனர் பிரியதர்ஷன் திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல கதைக்களத்தோடு இந்த படத்தை எடுக்க போகிறதாகவும் அடுத்தடுத்ததாக யாரெல்லாம் இதில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.